we have started to Bangalore to MNTB Craftsman's Place from Chennai. We are going to install MNTB Craftsman's exhaust with Valvetronic. I think in India only they have made an exhaust, or only they have the exhaust which has Valvetronic. So that is the speciality. And the fact that we are going to install this is one, for fun. Next, for thrill. And third reason is the important reason, which is improvement in performance. Improvement in performance, because it is going to increase 2 bhp of this bike. So when the Valvetronic is switched on, it's going to deliver 1 bhp. That's what the manufacturer said. So when the Valvetronic is switched off, that's when the beast gets unleashed. So it's going to be 2 more bhp. Okay. And I'm not planning for any off-road or kind of stunt in this bike, but it's gonna be pure adventure touring, and that's what this bike is all about. I don't trust or believe that this bike is made for off-roading, because such a heavy machine, I don't think it's happening. Because whoever took a fall from this during off-roading, they all have got fractured. So fractures, most of them because they removed the mud guard and the wire got stuck in the tires, and that to off-road the tires, the buttons will be, or the grip, the button grip will be more, bigger. So easily the wires can get entangled into those grips and pull those grips. So these wires are not going to get cut, these brake wires, because they are steady. They are steel wires also. Inside they will be steel wounded, so they won't get cut. Instead, they're going to pull the tire and stall it in order in turn making the rider fall. People have asked me to talk also in Tamil, so I would like to talk also in Tamil. நண்பர்களே, இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெங்களூர் போகிறோம். ஓகே, பெங்களூரில் எம்என்டிபி அப்படின்ற ஒரு கம்பெனி, அவங்க எக்ஸாஸ்ட் பண்ணுற கம்பெனி, அவங்ககிட்ட தான் போகிறோம். ஏன் போகிறோன்னா, ஏன் அவ்வளோ தூரம் போய் எக்ஸாஸ்ட் போடணுமா? ஃபஸ்ட்டு என்னென்னா, இந்தியாவில் அவங்க மாத்திரம்தான் Valvetronic எக்ஸாஸ்ட் வந்துட்டு பண்ணியிருக்காங்க. மற்றவங்களாம் Valvetronic வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வேணால் இன்ஸ்டால் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் அந்த சைலன்சர்லாம் கட் பண்ணணும். அந்த டிபி கில்லர் இடத்துல அந்த பார்ட்டை கட் பண்ணி அது உள்ள நீங்கள் Valvetronic வச்சு அதுக்கப்புறம் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா அது ஒர்க் ஆகுன்ற மாதிரி. பட் இவங்க எப்படின்னா, இவங்க மேனுஃபேக்சர் பண்ணும் போதே அந்த Valvetronic தான் பண்ணுறாங்க. அதனால் நம்ம இவங்ககிட்டே யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட போய் இன்ஸ்டாலேஷனை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். ப்ளஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத கேப்சர் பண்ண போகிறோம். இது பெய்ட் ப்ரமோஷன் இல்லை. நான் நேற்றே வந்துட்டு இதுக்கு உண்டான பணத்தை செலுத்திட்டேன் ஆன்லைனில். இதனுடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 25,000 வந்தது. ஸோ 25% ஆஃபர் வந்து 16th April வரைக்கும் இருக்குது. அது இந்த உகாதி இதெல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு இது 25% ஆஃபரில் 18,500 ப்ளஸ் டாக்ஸஸ் சம் 18,800 கிட்ட வந்திருக்கு ப்ரைஸு. பே பண்ணியாச்சு ஆன்லைனில். அப்புறம் புதுசாக வந்துட்டு
இந்த கார்பன் ரேசிங்கோடைய அந்த விண்ட்ஷீல்டை போட்டிருக்கோம். ஏன்னா பெங்களூர் போகிறோம் அப்படின்ட்டு இதை போட்டோம். ப்ளஸ் இந்த மோட்டோ டார்க்குடைய ஜிபிஎஸ் மவுண்ட்டும் நேற்று தான் போட்டோம். அது இல்லாமல் இன்டர்னலாக வந்துட்டு என்கேஜ் ஃபில்டர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் உள்ள. ஸோ இந்த மாதிரி சில மாட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகே, இவ்வளோ மாட்ஸ் பண்ணது ஒரே ஒரு நாள் இன்னைக்கு பெங்களூர் போகிறேன்னு. ஐ திங்க் நம்ம இன்னமும் நிறைய ட்ரிப்ஸ் போவோம். இது மாத்திரம் இல்லை, திஸ் இஸ் நாட் த எண்ட், திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங். ஸோ ஐ எம் ப்ரிப்பேரிங் ஃபார் கிரேட் ஸ்டார்ட். நான் நல்ல ஆரம்பத்தை நோக்கி போயிட்டுருக்கேன். ஸோ இப்போவே இந்த வண்டியில் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு 1 lakh கிலோமீட்டருக்கு நம்மளுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த என்கேஜ் ஏர் ஃபில்டர் பார்த்தீங்கன்னா இந்தியன் மேக்கு, பிஎம்சி இட்டாலியன் மேக்கு. ஸோ மேபி அதனால் அது இம்போர்ட் டியூட்டிலாம் போட்டு 6500 rupees வருது. இது என்கேஜ் வந்துட்டு 3750 வருது. பர்ஃபார்மன்ஸ் நான் போட்ட பேர் நல்லா தான் இருக்குது. ப்ளஸ் நான் ஃபியூல் எக்ஸ் ப்ரோவும் போட்டிருக்கேன். இது நான் இப்போது மோட் 7 வச்சு ஓட்டுறேன். 3 சூப்பர் ஸ்டாக்கு, 7 வந்துட்டு ஹைவே ரைடிங் இதுக்கெல்லாம், ப்ளஸ் 10th வந்துட்டு ஹில் ஸ்டேஷனு, ஆஃப் ரோடிங், பர்ஃபார்மன்ஸ் ரைடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இந்த வண்டி ஆஃப் ரோடிங் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ராலி வண்டியாக மாற்றணும். ராலி ஹிமாலயன் 415 பார்த்தீங்கன்னா தெரியும். நல்ல வெயிட்லாம் குறைச்சி ஒரு 160 kg வெயிட் குறைச்சி எடுத்துகிட்டு வருவாங்க. 160 kg எப்படி அப்படின்னா அந்த அண்டர்ஸ்டாண்ட் எடுத்துருவாங்க. டயர்ஸ் எல்லாம் ஆஃப் ரோடிங் டயர்ஸ், பிக் கிரிப் இருக்க டயர்ஸை போட்டுருவாங்க. அண்ட் தென் வாட் எல்ஸ், நிறைய வெயிட்டு குறைப்பாங்க இந்த வண்டியிலேருந்து. நிறைய விஷயங்கள் எடுத்துருவாங்க. அது எடுக்கக்கூடாத ஒரு விஷயம் வந்துட்டு மட்காடு. அதை எடுத்திருக்காங்க நிறைய பேர், எடுத்து கீழே விழுந்திருக்காங்க. அதை மட்டும் பண்ணிடாதீங்க. ஃப்ரண்ட் மட்காடை மட்டும் எடுத்துடாதீங்க. எக்ஸாக்டாக அந்த டயருக்கு மேலே இருக்கிற மட்காடை எடுத்துடாதீங்க. இல்லைன்னா ஒயர் போய்ட்டு சிக்கிடும் உள்ள, பிரேக் ஒயர்ஸு. அதை கொஞ்சம் பார்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட்டு ஸோ ராலி பைக்கிங்னு அதுக்கு தனியாக இருக்குது. அதில் வேணால் மேபி ஆஃப் ரோடு பண்ணி பார்க்கலாம். பட் இந்த பைக்கை நான் ஆஃப் ரோடுக்கு ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா என்ன தான் பண்ணாலும் இட்ஸ் ஹெவி பைக். வெயிட் டிஸ்ட்ரிபியூஷனும் எனக்கு தெரிஞ்சு இதில் அவ்வளோ ஒன்றும் ஈவனாக இல்லை. வண்டி பார்த்திங்கன்னா ஒரு பக்கமாக தான் இழுப்பாப்பில், கை விட்டிங்கன்னா ரைட்டில் தான் போவோம். பட் அவ்வளோலாம் இருந்தாலும் ஏன் இந்த வண்டி வாங்கினேன்னு நீங்கள் கேட்கலாம். நான் இந்த வண்டி என்ன பர்பஸ் பண்ணாலும் அந்த பர்பஸ் தான் வாங்கினேன். இது வந்து ஒரு அட்வென்ச்சர் டூரர் வெஹிக்கிள். ஓகே, அட்வென்ச்சர் டூரிங் பண்ணுறது, அதுக்கு தான் இந்த வெஹிக்கிள் வந்து கரெக்டானது. மெயினாக ஹிமாலயன் அப்படின்னு பேரே வந்துட்டு இட் கேன் கான்கர் ஹிமாலயாஸ். நீங்கள் ஹிமாலயாவுக்கு போகிறீங்க, நீங்கள் இமயமலைக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு எந்த விதத்துலேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல், கஷ்டமும் இல்லாமல் இந்த வண்டி உங்களை வந்து கூப்பிட்டு போயிடும். அதுதான் மேட்ரு. ஓகே, அதுக்காக தான் இந்த வண்டி பேர் வந்து ஹிமாலயன். சரிங்களா? ஸோ விச் மீன்ஸ் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் எந்த டெரைன், அதாவது நீங்கள் எங்கே வேணாலும் இந்த வண்டியை கொண்டு போகலாம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மலைகள், குண்டுகள், குழிகள், காடுகள், இங்கே வேணால் அந்த வண்டியை கொண்டு போகலாம். சரி, இப்போ நம்ம பெங்களூர் போயிட்டுருக்கோம். நம்மளுக்கு கேமராவில் இருக்கிற ஸ்டோரேஜ் தேவைப்படுது. ஒரு ஐபேட் தான் எடுத்துருக்கேன், லேப்டாப்லாம் எடுக்கலை. இன்னும் டாப் பாக்ஸ்லாம் வாங்கலை, பேனியர்ஸ் வாங்கலை, கியர்ஸ் வாங்கலை. எதுவுமே வாங்காமல் நீ வந்துட்டு எக்ஸாஸ்ட் வாங்க போயிட்டியா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். எல்லாம் ஒரு அல்ப புத்தி தான். ஆஃபர் போயிடுது. இந்த ஆஃபர் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த முடிவு எடுத்துருக்க மாட்டேன். ப்ளஸ் இந்த குட் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த ஹாலிடேஸில் ரோடு ஃப்ரீயாக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கையும் நமக்கு சாதகமாக இருக்கிறதுனால சரி எடுத்துருவோம். ஏன்னா வண்டி எடுத்து இப்போ வந்து 651 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. இந்த டைமில் அந்த எக்ஸாஸ்ட்டு, இது ஃபியூல் எக்ஸ்ப்ரோலாம் போட்டால் தான் இந்த வண்டியில் இருக்கிற இசியூக்கு வந்துட்டு அதெல்லாம் படிக்க முடியும். அதெல்லாம் அதை படித்து
அதுக்கேற்ற மாதிரி இந்த வண்டி அடாப்ட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ராயல் என்ஃபீல்டில் வந்துட்டு இருக்கிற ஆயில் வந்துட்டு எனக்கு பிடிக்கல. ஆக்சுவலாக நம்ம தம்பி ஃபசிலும் வந்துட்டு மோட்டூல் தானே பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மேபி இது கொஞ்சம் ஓட்டிட்டு அதை வேணால் மாற்றி பார்ப்போம். மாற்றிட்டு எப்படி இருக்குன்னு அதை பார்ப்போம். சரிங்களா? நம்ம நேரத்தில் ஹைவே பிடிச்ச பிறகு ஆன் பண்ணுவோம் கேமராவை. சரிங்களா? ஓகே கைஸ், டேக் கேர். கைஸ், இப்போ வந்து பெட்ரோல் அடிக்க போகிறோம். பாரத் பெட்ரோலியமில் இந்தியன் ஆயிலும் இருக்குது, பாரத் பெட்ரோலியம் இருக்குது. இது வந்து ஜிஎஸ்டி ரோடு. மேப் எப்படி போனால் தான் பக்கம்ன்ற மாதிரி காட்டுச்சு. நம்பி நானும் போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக போரூர் பூந்தமல்லி பக்கமும் போயிடலாம். பட் அங்கே மெட்ரோ ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கனால ரோடு எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ ஸ்டாப் ஃபார் ஃபியூலிங். ஓகே, நம்ம நின்றுட்டு பெட்ரோலை போட்டுட்டு ஓகே ஆட்டோ கட் ஆஃப் இருக்குல்ல என்ன? ஓகே, ஃபுல் டேங்க் அடிங்க அண்ணா. கட்டானப்பூர்ண்ணா. அதில் நடுவில் ஒரு இது ஒன்று வரும், அதை பார்த்து போட்டுருவீங்களா? தெரியுதா நடுவில்? ஸோ விட்டிங்கன்னா வெளியே அடிச்சிடும். தேங்க்ஸ்ண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே கைஸ், கிளம்புறோம் இப்போ. என்னன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வண்டியில் வந்துட்டு ஃபுல் டேங்கே போட்டிருக்கோம். இத்தனை நாள் ஏன் போடலன்னா, இது வரைக்கும் இந்த வண்டி டேங்க் ஒரு 10 முறை கட்டி போட்டிருப்பாங்க. ஒரு முறையும் ஃபாக் லேம்ப் மாட்டுற இடத்துலையே ஒரு 2 முறை கட்டினாங்கன்னு நினைக்கிறேன். 2-3 முறை கட்டிட்டாங்க. 2 முறை ஃபஸ்ட்டு காட்டினாங்க, அதை ஒரு துரு நல்லா மாட்டாங்க. அப்புறம் பார்த்தா வண்டி ஆஃப் பண்ணாலும் ஃபாக் லேம்ப் பெரியுது. அது ஏதோ கீ இதில் கொடுக்கணும், கொடுத்தா தான் அது எரியாது. திருப்பி எல்லாம் பண்ணாங்க. அது ஒரு முறாச்சு. அப்படி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபியூல் எக்ஸ்ட்ரா இன்ஸ்டால் பண்ணும்போது காட்டணும், அதுவும் ஒரு காட்டி மாட்டணும். நேற்றும் ஃபில்டர் மாட்டுறதுக்கு காட்ட வேண்டியதாக போயிடுச்சு. இந்த மாதிரி அப்புறம் கண்டிப்பாக ஷோரூமில் ஒரு முறை காட்டியிருப்பாங்க செக் பண்ணுறதுக்கு. ஐ மீன் சர்வீஸ் சென்டரில். ஏன்னா 500 கிலோமீட்டர் சர்வீஸ் கொடுத்தோம். இந்த மாதிரி கேட்டுன்னே இருந்ததுனால ஃபுல் டேங்க். இன்னொன்று விஷயம் என்னன்னா, போட்டிங்கன்னா வண்டி ஹெவி ஆகிடும். 17 லிட்டர்ஸ் டேங்க்கு. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் ட்ரிப்பு மீட்டர் மட்டும் ரீசெட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நமக்கு வந்துட்டு இதுலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் கணக்கு வருதுன்னு தெரியணும். ஸோ அதனால் ட்ரிப்பு 1 ரீசெட் பண்ணுறோம். ஸோ ட்ரிப்பு 1 வந்துட்டு வண்டி வாங்கினதுலேருந்து, ட்ரிப்பு 2 வந்துட்டு ஃபியூல் எக்ஸ்ட்ரா போடுறதுலேருந்து. ஸோ ட்ரிப்பு 1 நம்ம ரீசெட் பண்ணுவோம். லெஃப்டில் இப்படி அழுத்தி பிடிச்சின்னு வச்சுக்கோங்களேன், இதை இந்த ஜாய்ஸ்டிக்கை அப்படியே ரீசெட் ஆகிடுவாப்பில். அதே மாதிரி சர்வீஸ்ன்னு வரும்போது சர்வீஸ் பண்ண பிறகு அந்த எரர் கோடு காட்டும். எரரில் வார்னிங் மாதிரி அது இந்த மாதிரி சர்வீஸ் டியூ ஆயிடுச்சு, சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்லி. அது வரக்கூடாது. அப்படின்னாலும் வண்டி ஆஃப் பண்ணி நான் 6th கியரில் போட்டு அந்த லெஃப்ட் சைடு அழுத்தி பார்த்தேன், எனக்கு ஆகலை. நான் சரி ஆகாதுன்னு விட்டேன். அது நம்மளுக்கு தெரில போல், இல்லை வண்டி எதாவது மாற்றிட்டான் போலன்ட்டு. அதுக்கப்புறம் ஒன்று நான் வண்டி ஆனில் இருக்கும்போது நான் வண்டி 6th கியரில் போட்டு லெஃப்டில் அழுத்தி பார்த்தேன். அந்த டைம் அது எடுத்துக்கிச்சு. ஓகே, என்ன பிரச்சனை என்னன்னா, அந்த ஃபோனில் பிரைட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. இல்லை நான் கூலிங் கிளாஸ் போட்டிருக்கனால எனக்கு கம்மியாக தெரியுதா? அப்படி தெரியக்கூடாது. ஏன்னா எனக்கு ஸ்பீடோ மீட்டர் நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது. என்னென்னு ஒரு 8 பார்த்துருவோம். ஓகே, இது வந்து போவோனுடையது, நல்லா ஸ்டடியாக தான் இருக்குது. ஆனால் ஐஃபோன்லாம் மாற்றாதீங்க. கைரோஸ்கோப்புன்னு ஒரு மேட்ரு போயிடுமா.
ப்ளஸ்ஸு கேமராவும் போய்டுன்ற மாதிரி தான் எனக்கு சொன்னாங்க. சரி, நான் ஸ்டார்ட் டைமே கனெக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 6:30 மணி தான். 6:30 மணிக்கு கிளம்புனா 2:30 மணிக்கு சேர்ந்துடலான்ற கணக்கு. 7 மணி நேரம். 7:30, 8:30, 9, 10, 11, 12, 1:30க்கே சேர்ந்துடலாம். நம்ம இன்னும் ஒரு 1 ஹவர் பஃபர் வச்சா கூட 2:30க்கு சேர்ந்துடலாம். சீக்கிரம் போகிறது நல்லது தான். இன்றைக்கே போய்ட்டு இன்றைக்கே வர முடியுமான்னு எனக்கு தெரியல. அதுவும் நம்ம பார்க்கணும். பார்த்துருவோம். ஹைவே போய்ட்டு கேமரா ஆன் பண்ணு. கைஸ், ஒரு சின்ன பிரேக் எடுத்து இந்த ஃபோனை லைட்டாக சரி பண்ணியிருக்கேன். அது ஏதோ ரீடிங் போர்டில் இருந்திருக்கு. அதனால் அந்த எல்லோ டின்ட் மாதிரி அடித்து இந்த மேப் ஒன்றுமே தெரில. இப்போ அது ஒன்றும் பெருசாக தெரில, பிரைட்னஸ் ஃபால்ட் ஆனான்னு தெரில. இது ஒரு இந்த ஃபோன் வந்துட்டு என் ஒய்ஃப் உடையது, ஓல்டு ஃபோனு. இது ரெட்மியோ ஷாமியோ தான் இது. ஏன்னா இந்த இடத்துல ஐஃபோன் வச்சு ஐஃபோன் கேமரா போய்டும், அந்த கைரோஸ்கோபி போய்டும்லாம் பயம்படுத்துனாங்க. அதனால தான் இந்த இடத்துல அதை வைக்கலை. ஓல்டு ஃபோன் தானே அப்படின்ட்டு அது அவங்களுடைய ஒரு சிம் கார்டு இதில் இருக்குது. அதை அப்படியே போட்டு அதுக்கு முன்னாடி ரீசார்ஜ் பண்ணிட்டு அப்படியே தூக்கின்னு வந்துட்டேன். இதை பார்த்துக்கலாம். ஜர்க்கின் இருக்குது பேக்கில். ஆனால் போடணுமான்னு யோசிக்கிறேன். ஏன்னா செம்ம வெயிலாக இருக்குது. இந்த காற்று அடிக்கிறது எனக்கு நல்லா தான் இருக்குது. மேபி நெக்ஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடித்த பிறகு ஜர்க்கினை போட்டு போவோம். என்ன சொல்கிறீங்க? கரெக்டா? சரி, உங்களுக்கு ரோட்டை காட்டுறேன் பாருங்கள். எல்லாருமே என்ன திட்டினாங்க, எதுக்கு நீ அவ்வளோ தூரம் போகிற, ஆர்டர் பண்ணால் அவங்க டெலிவரி சார்ஜ் 1200 தான் கேட்டாங்க. நான் பார்சலில் போட முடியுமான்னு கேட்டேன். அது இல்லை, நிறைய விஷயம் உடஞ்சி போகுது பார்சலில், அதனால் நாங்கள் அதை பண்ண மாட்டோன்ட்டாங்க. இப்போ பெட்ரோலே பார்த்தீங்கன்னா 1200 போட்டோம். இன்னும் ஒரு 100 போட்டு தான் வந்துருக்கோம். சாட போட்ட மணி இது வந்துட்டு அவங்களே இதை செஞ்சுருக்காங்க. சரி, அவங்க இன்ஸ்டால் பண்ண நல்லாயிருக்கும், அது ஒன்று. நான் ஆல்ரெடி கண்டென்ட்டுக்காக சொல்லியிருந்தேன். பட் எனக்கு என்னென்னா ஒரு லாங் ரைடு ஒன்று போனோம் அந்த வண்டி எடுத்துகிட்டு அப்படின்னு இருந்தது. ஒய்ஃபை கூப்பிட்டு வர முடியல. ஏன்னா டபுள்ஸ் வச்சுன்னு ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது ஏதோ பெங்களூர் வரைக்கும் அது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அந்த ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆனால் அவங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்தேன், பஸ்லேயோ ட்ரெயின்லேயே வந்துருங்க, ரிட்டர்னாக பஸ்லேயோ ட்ரெயின்லேயே வந்துருங்க. ஏன்னா அவங்க தம்பி வீட்டு இருக்கு, அதெல்லாம் கொடுத்தேன். செட் ஆகலை. அவங்களும் ஏதோ படிக்கிறாங்க. சரி, அந்த ப்ராஜெக்டில் சப்மிஷன் டைம் வந்துடுச்சு, அதெல்லாம் கொஞ்சம் ஒர்க் பண்ணணுன்றதுனால அவங்கள கூப்பிட்டு வர முடியல. இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் 2 பேருமே இந்த மாதிரி ஒரு நாள் முழுசாக பிரிகிறது. இது வரைக்கும் நாங்கள் கல்யாணம் ஆகி 1 இயர் ஆகுது. 1 இயர் 2 months ஆகுது. இது வரைக்கும் நாங்கள் ஒரு நாள் கூட பிரிஞ்சதே இல்லை என்றைக்குமே. அதனால் அவங்களும் என்ன மிஸ் பண்ணுவாங்க, நானும் அவங்கள மிஸ் பண்ணுவேன். ஏன்னா அவங்க ரொம்ப அன்பானவங்க. அது ஒரு அன்பின் சிகரம். இந்த கிரிட்டு கொஞ்சம் கடுப்பான கிரிட்டு தான், அது பெங்களூர் கிரிட்டு. கொஞ்சம் தூரத்துக்கு இந்த வாலாஜா கிராஸ் பண்ணுறோன்னா ரோடு வேறு லெவலில் இருப்பாப்புல. அது வரைக்கும் கொஞ்சம் நம்ம கொள்ள வச்சுன்னு போயிட்டோன்னா அதுக்கு மேலே பார்த்துக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் தூரம் போய்ட்டு அதுக்கப்புறம் கேமரா ஆன் பண்ணுறேன். 4000 RPMல கரெக்டாக 4000 எடுத்து போகிறேன் பாருங்க. 4000 RPMல இட் கேன் ப்ரொடியூஸ் 80 km/h. பார்த்தீங்களா? அதே நான் அந்த எக்ஸாஸ்ட் மாட்டின விருக்கு பாருங்க, அதே 4000 RPMல எவ்வளோ கிலோமீட்டர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்றது நான் பார்க்கலாம். ஓகே, பக்கா.
காலத்தில் பைக்கில் சஸ்பென்ஷன்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனாலும் மக்கள் ராயல் என்ஃபீல்டு அப்போ அந்த காலத்துலேயே வேறு லெவலில் ஓட்டினாங்க. இப்போலாம் மோனோ ஷாக்கு ஷோவாக எல்லாம் கொடுத்தோம் பெண்ட் எடுக்கிறாப்புல. என்னத்த பண்ணுறது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த போர்டு தெரியுதா, ஆம்பூர் பணப்பாக்கம் பொன்னியம்மன் பட்டறை. வேற லெவல்மா, செம்மையா இருக்கு வண்டி. ஆனால் க்ரூயிஸுக்கு வேற லெவல். 80 தான் நான் க்ரூஸ் பண்ணிருக்கேன். அது மலையாக போகலாம். இன்னும் நான் ஜர்கின் எடுத்து போடல, வெறும் டிஷர்ட் போட்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். அதனால் விண்ட் பிளாஸ்ட்டு குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் ஹைவேல இருக்க விண்டு நம்ம அடிக்கிறாப்புல. கொஞ்சம் ஜர்கின்லாம் போட்டு வேணா 100க்கு மேலே ட்ரை பண்ணலாம். ரைடிங் கேர்ஸ்னா நல்ல கியரு, நல்ல ஆஃபர் இருந்தால் ரெக்கமெண்ட் பண்ணுங்க கைஸ். கொஞ்சம் ரைடிங் கியர் தேவைப்படுது, பார்ப்போம். ஓகே ஓகே. ஹெல்மெட்ல லெஃப்ட் சைடு காது நேரத்துல செம்ம ஒலி ஒலிக்குது. மணிக்கிட்டாப்ல இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஹெல்மெட் வாங்கினீங்கன்னா லூஸாக வாங்காதீங்க. நான் லூஸாக வாங்கலை, கொஞ்சம் நல்லா ஃபிட்டிங் இருக்க அப்புறம் தான் வாங்கினேன். ஆனால் லூஸாக இருந்து ஹெல்மெட் ஆட ஆரம்பிச்சிச்சுன்னா நெக் பெயின் வர ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ கரெக்டாக அது ஆப்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 1 month 2 month 3 month போன பிறகு தான் அது கொஞ்சம் லூஸ் கொடுக்கும். அதை நீங்கள் ஓட்டுற டியூரேஷனை பொறுத்துருக்கு. நீங்கள் நல்லா ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு 1 monthலேயே கொஞ்சம் லூஸ் பண்ணி கொடுத்துரும். ஆனால் குவாலிட்டி ஹெல்மெட்ஸ் எல்லாம் வந்துட்டு உடனேலாம் லூஸ் பண்ணி கொடுக்காது, கொஞ்சம் டைம் ஆகும். அதனால ரொம்ப லூஸ் ஆகாது, லைட்டாக குஷனி உள்ளே போகும், அவ்வளோதான். ரொம்பலாம் உள்ளே போகணுன்ற மாதிரி எதிர்பார்க்காதீங்க. ஓகே, நம்ம யூஸ் பண்ணுறது வந்து LS2 FF 800. அது ஏதோ ஒரு ஸ்டாம், ரெட் ஸ்டாமும் நான் நினைக்கிறேன், ஃபியரி ரெட்டும் ரெட் ஸ்டாம். அது நான் மாடல் எல்லாமே போடுறேன், இன்க்ளூடிங் ஆக்சசரிஸ் எல்லாத்தையும் ஒரு நாள் போடுறேன். ஓகே, வெரி குட். இங்கே தான் சாப்பிட்டோம். முருகன் மெஸ், டீ காஃபி டிஃபன் சாப்பாடு. நம்ம போன டயத்துக்கு சட்னி காலி ஆயிடுச்சு. ஃப்ரூட் சட்னி அப்படின்னா சட்னி இல்லைன்ட்டாங்க, ஆனால் கார சட்னியும் சாம்பாரும் இருந்தது. ஒரு 5 இட்லி 1 வடை, அதான் மசால் வடை, தட்ஸ் இட். அது இல்லாமல் ஒரு காஃபி, இதெல்லாமே சேர்த்து 60 rupees தான். இதுக்கு முன்னாடி நான் டிப்ஸ் 20 rupees கொடுத்துட்டேன். அப்புறம் தான் தெரியும் வந்து 60 rupeesன்னு. அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவங்களுடைய சந்தோஷத்தில் நமக்கு ஒரு சந்தோஷம். வெரி குட். சரி, நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணுவோம். எத்தனை கிலோமீட்டரா? ரோடு க்ளோஸ்னு சொல்லுது. ஸ்டில் தேரா நாட் தேரா, அம்மையே கன்ஃபியூஸ் பண்ணலப்பா இது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹைவேல தான் இருக்கிறோம். ஃபைன். மைக் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு வர செக் பண்ணல. ஒரு 8 பார்த்துருவோமா? கேமரா ஆஃப் பண்ணாதான் தெரியும். ஆஃப் அண்ட் ஆன் பண்ணுறேன். அக்கார்டிங் டு மீ கார் இஸ் த பெஸ்ட். நான் நினைக்கிற கார் தான் பெஸ்ட்டுன்னு. பட் பைக்கில் போகிறது ஒரு த்ரில்லு.
அந்த த்ரில்லு வேணும் அப்படின்னா மட்டும் நீங்கள் பைக்கை சூஸ் பண்ணுங்கள், எல்லாம் ரொம்ப ரெகுலேட் பண்ணுவீங்க. அதான் வெயில் நேரத்தில் வேறு லெவலில் இருக்காப்புல. வேலூர் 37 கிலோமீட்டர் தான். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்குது. பெங்களூர் நோக்கி போயிட்டுருக்கோம். ஸோ என்ன சொல்கிறேன்னா, த்ரில் ப்ளஸ் ஒரு என்டியூரிங் என்டியூரன்ஸ் ஆக்சுவலாக இந்த சைக்கிளிங், இந்த பைக்கு, இது ஈவன் காரில் விட லாங் ட்ரைவ் போகும்போது நீங்கள் நிறைய விஷயம் யோசிப்பீங்க, நீங்கள் சிந்திப்பீங்க, நீங்கள் மெடிடேட் பண்ணுவீங்க நிறைய. அதான் டாக்டர் ஆர்யா சொல்வார், சைக்கிளிங் எனக்கு ஒரு மெடிடேஷனுங்க. ஆக்சுவலாக அவருக்கு மெடிடேஷனு அது உண்மையாக பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ். தீஸ் ஆல் கிரியேட்ஸ் ஃபோக்கஸ். உங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ நீங்கள் ரோட்டில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலன்னா என்ன வேணால் நடக்கலாம். ஸோ உங்களுக்கு இது ஃபோக்கஸை சொல்லி கொடுக்கும். ஃபஸ்ட்டு இந்த ரைடிங், இந்த டிரைவிங், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் சொல்லி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு என்டியூரன்ஸ். ஒரு விஷயத்தை வந்து விட்டு கொடுக்காம என்டியூர் பண்ணி ஆகணும், போய் ஆகணும், பண்ணி ஆகணும், அந்த ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். நிறைய பேர்லாம் ரைடர்ஸ் மயக்கம் போட்டு விழுதெல்லாம் பார்த்துருக்கேன். மோஸ்ட்லி அதுவும் வந்து விமன் ரைடர்ஸு. அதுக்கு நிறைய கமெண்ட் பண்ணுவாங்க, ஹெல்த்தை பார்த்துக்கல, அதை பார்த்துக்கலன்னு. அவங்க வண்டி எடுக்கும்போது அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த ட்ரிப்புக்கு போன பிறகு தான் தெரியும் அவங்க எவ்வளோ அன்ஃபிட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு என்னெல்லாம் ஒர்க் அவுட் தேவைப்படுது, சப்ளிமெண்ட்ஸ் என்னெல்லாம் தேவைப்படுது, குளுக்கோஸ் தேவையா அந்த ரைடு போகும்போது, இல்லை அதுக்கு முன்னாடியே அவங்க பாடியில் ஜிங்க்கு, மெக்னீஷியம், பொட்டாசியம், கால்சியம், வைட்டமின் D3, மற்ற வைட்டமின் இதெல்லாம் கம்மியாக இருக்கா, இதெல்லாம் அவங்க இதுக்கப்புறம் தான் போய் செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி அடுத்த ரைடுக்கு அவங்க ரெடி ஆவாங்க. ஸோ ஐயோ ரைடுக்கு போனால் மயக்கம் போட்டு வந்துடுவோம்ப்பா அப்படின்லாம் இருக்காதீங்க. ரைடுக்கு போங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் குரூப்பாக போங்க. இந்த மாதிரி இண்டிவிஜுவலாக வராதிங்க. நான் இப்போ தான் கொஞ்சம் உடம்பு பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி ஹாஸ்பிட்டல்லாம் போய் ஆன்டிபயோட்டிக்லாம் வந்து ஐவியில் ஏற்றி உடம்பை தேத்தின்னு போயின்னுக்கிறேன். ஸோ வாட்டர் பாட்டில் வச்சுருக்கோம். ஆனால் ஹைட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும் கைஸ். நீங்கள் இந்த மாதிரி ஓட்டும் போது நீங்கள் கண்டிப்பாக ஹைட்ரேஷன் ரொம்ப முக்கியம். தண்ணி நல்லா குடிக்கணும் நீங்கள். ஓகே, சரி, நான் ரோட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறேன், ஃபோக்கஸ் பண்ணுறேன். ஒரு 10 minutes ரோட்டை பாருங்கள். டோல்கேட்லலாம் காரில் எவ்வளோ ஆயிரம் டோல் கட்டியிருக்கேன். அப்படியே டோல் கட்டாமல் இருக்குது, சுகமாக இருக்குது. வெரி குட்மா, வெரி குட்மா. நைஸ். பைக்கில் இது ஒரு அட்வான்டேஜ் கைஸ். நீங்கள் டோல் கட்டணும் அவசியம் இல்லை. நிறைய இடத்துல இந்தியாவில் 1-2 இடத்துல தான் பைக்கு டோல் வாங்குறான்னு கேள்விப்பட்டேன். மற்றபடி எல்லா டோல்லையுமே பைக் ஃப்ரீ தான். ஆனால் காருக்காரங்க என்னன்னா, நாங்கள் டோல் கட்டுறோம், நாங்கள் தான் வந்து ரோடை டாமினேட் பண்ணுவோன்னு யோசிப்பாங்க. ஆனால் நம்ம ரோட் டாக்ஸ் கட்டியிருக்கோன்றதும் குறிப்பிடத்தக்க விஷயம். அது அவங்களுக்கு புரியணும். புரியாது, என்ன பண்ணுறது. நான் கீழே போயிட்டு போகணுமா மேலே போகணுமா ஒன்றுமே புரியல. உலகத்தில் மர்மமாக இருக்குது ரூட்டெல்லாம். ரூட்டு ரோடு வளைஞ்சு தான் போகிறாப்புல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிக்ஸ்த்து கியர் போடுவோம். வந்து நிற்கிறாரு தலைவர், அவ்வளோ பெரிய ஜேசிபி நடு ரோட்டில். ஆனால் செம ரிஸ்க் ஆக்சுவலாக. என்னவா இப்படி பண்ணுறீங்களேம்மான்ற மாதிரி தான் இருக்கும். ஹைவேலாம் ரொம்ப ஃபோக்கஸ்டாக, ரொம்ப ஜாக்கிரதையாக ஓட்டணும். ஒரு செகண்டில் தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால் பைக்கில் போகும்போது எஸ்பெஷலி ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க.
ஆறனாலும் கொஞ்சம் தப்பிப்பீங்க. நான் பைக்கு ரொம்ப நாள் இந்த மாதிரி ஹைவேலாம் ஓட்டாத காரணமே அதுதான் மெயினா. அதனால் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. தயவுசெய்து ஸ்பீடிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஊர் ஹைவேலாம் ஸ்பீடிங்க்கு வேலைக்கு ஆகாது. ஏன் அப்படின்னா எவன் எப்போ குறுக்க வருவான்னு தெரியாது. அந்த ரிஸ்க்லாம் எடுக்காதீங்க. மோஸ்ட்லி பொறுமையாக போங்க, வாங்க, பார்த்துக்கலாம். ஓகே, பக்கா பக்கா பக்கா. இன்னும் 4 hours 40 minutes காட்டுது. இப்போ மணி 9:40. 10 மணி வச்சுப்போமே. 11, 12, 1, 2, 3. அவர் 3:30 மணி மேலே வந்தோட ஓகே தான் சொன்னார். மோஸ்ட்லி 3 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். கொஞ்சம் ஸ்பீட் எடுப்போம். ஓகே, பார்த்துக்கலாம். லைஃப்பில் என்ன பண்ணாலும் கைஸ் ஜாலியாக தான் பண்ணணும். ஓகே, அது ஜாலியாக பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அது பண்ணுறதே வேஸ்ட்டு. அதனால் என்ன பண்ணாலும் ஜாலியாக தான் பண்ணணும். வாங்க ஜி, சூப்பர் ஜி. பெங்களூர் எங்கம்மா இருக்கு? ஆமா, அவ்வளோ தூரத்தில் இருக்கு. ஆனால் அங்கதான் பாருங்களேன், இது மாதிரி எக்ஸாஸ்ட் எல்லாம் பண்றாங்க, என்னென்ன பண்றாங்க, இன்னோவேஷன்லாம். நம்ம ஊர்லாம் கொஞ்சம் டல் ஆகிட்டு தான் வருது இந்த விஷயத்துல. அவனும் கொஞ்சம் ஸ்டெப் அப் பண்ணணும். அட்லீஸ்ட் அவன்கிட்ட ஃப்ரான்ச்சைசி எடுத்தாவது கொடுக்கலாம், ஃபிட்டிங் பண்ணலாம். நம்ம ஆளுங்க எங்க ஆளுங்களாம் நிறைய விஷயத்துல லெவல் காட்டுறாங்க. இந்த கோயம்புத்தூர் பாய்ஸ்லாம் வச்சிருக்க பைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்பா நாகர்கோவிலையும் பார்த்துருக்கேன், வேற லெவலில் வச்சிருக்காங்க பசங்க வண்டி. இன்னும் கேரளா பாய்ஸ்லாம் சொல்லவே வேணாம், ஆனால் லெவலு. வைஷ்ணு அப்படின்னு ஒரு ஹெட்லைட் பார்த்தேன் ரீசெண்டா. அந்த ஹெட்லைட்லாம் கேரளாவில் தான் பண்ணுறாங்க, செம குவாலிட்டிப்பா. அப்படியே வெளிச்சம் அடிச்சு தூராப்புல நல்லா இருக்குது. ஸோ சவுத்தும் நம்ம ஊருங்களும் ஒன்றும் குறை இல்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு இன்னோவேஷன், ஒரு எலக்ட்ரானிக் எக்ஸாஸ்ட் அப்படின்றது ஆல்ரெடி இருக்கு. அதுலேயே எப்படி ஒரு இதை கொண்டு வரலாம். ஸோ எலக்ட்ரானிக் நம்ம ரோட்ல யூஸ் பண்ண போகிறது இல்லை, நீங்கள் அதாவது ஆன் பண்ணி யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஐ மீன் ஆஃப் பண்ணி யூஸ் பண்ண போகிறது இல்லை, ஆன் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஒன்லி ஆஃப் ரோடிங் பண்ணுறோம், இந்த மாதிரி ஹைவேல போகிறோம், இல்லை எங்கேயாச்சும் நம்ம ஈவெண்ட்டுக்கு போகிறோம். ராயல் என்ஃபீல்டு ஈவெண்ட்லாம் நடக்கும்ல, ஹிமாலயன்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ரேலிலாம் பண்ணுவாங்க. அந்த டைம்லாம் நீங்கள் ஆன் பண்ணி அதோட ரியல் பர்ஃபார்மன்ஸை செக் பண்ணிக்கலாம் சூப்பராக. நீங்கள் சிட்டி ரோடெலாம் செக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக் வயலேஷன் அப்படி இப்படின்னு பிரச்சனையெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அந்த ரிஸ்க் எடுக்காதீங்க. ப்ளஸ் அதை விட பெருசுன்னா பப்ளிக்கை நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் கிட்டே போயிட்டு முறுக்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான், பப்ளிக் வந்துட்டு லைட்டாக டிஸ்டர்ப் ஆகிடுவாப்புல. அதனால் சொல்கிறேன், இது ஏன்டா இப்படி போகுது? ஏன் பிரிட்ஜு மேலே போய் இவர் போக மாட்டாரா? ஏன் என்னை கட் பண்ண சொன்னான் இவன்? பிரிட்ஜு மேலேயே போவோம். ஃபோன் வேற ஓவரா ஹீட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. என்ன பண்றது? அதுக்கேமா கீழெல்லாம் போக சொன்னேன். ஐ திங்க் கூகுள் மேப்ஸ் இன்னும் அப்டேட் ஆகல கைஸ். இந்த ரோடு இந்த பிரிட்ஜு கட்டும் போதெல்லாம் வச்சு விட்டுருந்தானுங்கல்ல, இன்னும் அதே மாதிரி தான் நினச்சிருக்குது கூகுள் மேப்ஸ். அதுல யாருன்னா சொல்லுங்கப்பா, இந்த டெவலப்மெண்ட்லாம் ஆயிடுச்சு, பிரிட்ஜெல்லாம் கட்டிட்டாங்கன்ட்டு. அப்பயாச்சும் கேட்கும், ஆனால் இப்போ கேட்கலப்பா. இப்போ பரவாயில்ல, போனால் போகுது. பாருங்க, வேலூர் 25 கிலோமீட்டர்ஸ் தான். கிருஷ்ணகிரி 143 பார்க்காதீங்க, சோர்ந்துடுவீங்க. வேலூர் 25 பாருங்க, ஊக்கமாயிடுவீங்க. நம்மளை ஊக்க வைக்கும் விதமாக வேலூர்
25 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. அதை தெரியப்படுத்தி விட்டு இப்பொழுதைக்கு கேமராவை சுவிட்ச் ஆஃப் செய்கிறேன். நன்றி, வணக்கம். கட்டாயம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரிட்ஜு ரொம்ப அழகாக இருக்குது. பாருங்க, மலைகள், குன்றுகள், ஆறு இல்லாத ஒரு ஆறு, தண்ணி இல்லாத ஒரு ஆறு. வெரி குட், செம. இந்த பிரிட்ஜை காட்டணும் தான் ஆன் பண்ணேன். மோஸ்ட்லி லெஃப்டில் போனால் ஆற்காடு, திண்டிவனம், ஸ்ட்ரைட்டாக போனால் பெங்களூரு. 235 கிலோமீட்டர்ஸ் ஒன்லி. ஓகே, அப்படியே போவோம். ஷாப் பண்ணணுமா? காசு தான், பணம் தான், இல்லைன்னு சொல்லலை. என்னப்பா இது லெஃப்டில் தான் போக சொல்லுது நம்மள. ஆக்சுவலாக அந்த ஃபோன் ஸ்க்ரீன் ஒன்றுமே தெரியல எனக்கு. அது பெரிய இஷ்யூவாக இருக்குது.